ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போது ஃபஸ்ட் வீடியோ போட போகிறேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இப்போ புதுசாக பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ப்ரௌனி எப்படி செய்கிறது அப்படின்றது வந்து நான் வீடியோ போட்டு காட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் கம்பவுண்ட் சாக்லேட் இது வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுடு தண்ணி வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுக்கணும். இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த சாக்லேட்டை ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் இது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், நான் அந்த சாக்லேட்டை வந்து 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இதுக்கேற்ற அந்த பட்டர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துருங்க. நம்ம வந்து இந்த சாக்லேட் அண்ட் இந்த பட்டர் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் போட்டு இங்கே பாருங்கள் நல்லா மெல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இது வந்து டார்க் கம்பவுண்ட் அண்ட் பட்டர் சேர்த்து இங்கே பாருங்கள், இன்னும் இந்த சூடு வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் மிக்சிங் பவுல் எதுவும் வாங்கலை, இதுக்கப்புறம் தான் வாங்கணும். ஸோ நான் வீட்டில் இருக்கிற பாத்திரமே எடுத்திருக்கேன். இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஈரமே இல்லாமல் இருக்கணும், கொஞ்சம் கூட நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம இப்போது எக்லெஸ் ப்ரௌனி தான் பண்ணுறோம், அதனால் நான் எக் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எக்லெஸ் ப்ரௌனிக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சுகர், ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கப் 125 ml 1/2 கப் ஒயிட் சுகர். இது வந்து நான் பவுடர் பண்ணிக்கிட்டேன் மிக்சியில் அரைச்சி. ஸோ பவுடர் பண்ணிட்டா நல்லது, உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். அது வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் சுகர், இதுவும் வந்து 1/2 கப் அதே அளவு தான் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா என்கிட்ட ஒரே ஒரு 1/2 கப் மெஷரிங் கப் தான் இருக்குது, அதனால நான் வந்து தனியாக இதில் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா கர்ட் ஆட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அந்தளவுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது. இது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிப்பேன். இதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து வெனிலா எசன்ஸ். இது வந்து எல்லா கடைகளுமே கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து போட்டுக்கணும். ஸோ ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது நெக்ஸ்ட்டு வந்து இதை என்ன பண்ணணும்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் உங்கள் விஸ்க்கு வச்சே மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு பீட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை நான் நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த விஸ்க்கு வச்சு நல்லா இது பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பவுடர் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் பெருசாக ஒன்றும் இதில் வந்து கரையாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பவுடர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நல்லா நீங்கள் இதை பீட் பண்ணிக்கோங்க, பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம வந்து ஃப்ளார்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்ன ஃப்ளார்ஸுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது நான் இந்த இதை ஆட் பண்ணிவிட்டேன். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அந்த சாக்லேட் கலரில் வந்துடுச்சு. இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அதாவது மைதா அண்ட் கொக்கோ பவுடர் இதில் ஆட் பண்ண போகிறேன். மைதா ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப், அதாவது 250 ml இந்த கப்பு மெஷரிங் கப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது, நம்ம ஜல்லிச்சு தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் அதில் எந்த கட்டிகளும் இருந்தாலும் வந்து அது வந்து இதாகிடும். ஸோ கொக்கோ பவுடர் நெக்ஸ்ட்டு வந்து 1/3 கப் 150 ml இதில் பாதி எடுத்திருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடரும் சேர்க்கணும்.
இப்போ பேக்கிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல, இது சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பேக்கிங் சோடாவும் அதே அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். விஸ்க் வச்சு நீங்கள் பீட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப கட்டியாக உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இந்த பேட்டரி அழகாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பேட்டரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கலாம், இல்லை இதை விட கொஞ்சம் லிக்விடாகவும் இருக்கலாம். இப்படி இருந்தாலுமே ப்ரௌனி நல்லா தான் வரும். ஸோ இப்போது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இதை வந்து நம்ம ஓவனில் வந்து செட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், இந்த டின் எடுத்திருக்கேன். இந்த டின்னில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் போட்டு நான் பட்டர் போட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ இந்த ஃப்ளார்லாம் சேர்க்கும் போதே இதை நான் போட்டு வச்சுட்டேன். அண்ட் ஓவனையும் வந்து 10 மினிட்ஸ் வந்து 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பட்டர் ஷீட்டில் வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஈவனாக இந்த பேட்டரை வந்து இது பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ஈவன் ஆக்கிக்கோங்க. இது ஈவன் ஆக்கினதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு இதில் எந்த ஏர் பபிள்ஸும் வராத அளவுக்கு நீங்கள் வந்து இதில் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எந்த ஏர் பபிள்ஸுமே இருக்காது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பிங்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த நட்ஸு தான் சேர்க்க போகிறேன். இந்த நட்ஸை வந்து நான் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் கிரைண்ட் பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாதத்தில் இருந்தால் போதும். இதை வந்து நான் நல்லா மேலே வந்து டாப்பிங்ஸ் மாதிரி மேலே தூவி விட்டு இதை வந்து நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு 25 மினிட்ஸ் இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா பேக் ஆகலன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 180 டிகிரியில் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஓவன்லேருந்து வெளியே எடுக்க போகிறோம். ஓவன்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் ப்ரௌனி ரெடியாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு 2 hours வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுன அப்புறமா நம்ம பீஸ் போடலாம். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோம், பீஸும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வச்சு நம்ம வந்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோன்னு இருக்குது. இப்போ இந்த ஒரு டப்பா வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம்ஸ் காட்டுது. இது இருக்கட்டும். எனக்கு ஒரு 1/2 kg வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அதை வந்து நான் இப்போது இதில் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போது நெக்ஸ்ட்டு பீசஸ் போடலாம். இப்போ நம்ம வந்து 1/2 kgக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துப்போம். 1/2 kgக்கு இந்த பாக்ஸில் போட்டு நம்ம அடுக்கிடலாம் எவ்வளோங்கிறது. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனி வந்து எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் போட்டு நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.